கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் வர முடியாதீங்க, சிரம தொழில் அது இதுன்னு பார்த்துட்டு நிறைய பேர் வர முடியாமல் இருக்கிறாங்க. விஜய்க்கு நல்ல ஆதரவு ஃபுல்லாக இருக்குது, மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு. எனக்கு வந்துங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விஜய் கொஞ்சம் சோடமனது மாதிரி இருந்தார். ஆனால் இப்போ வந்து கெல்த்தி ஆகிட்டார், ரெடி ஆகிட்டார், களத்துக்கு வந்து நல்லா பவர் ஆகிட்டார். ஆனால் நல்லா ஊக்கமாயிட்டார், நல்லா செய்வார். மக்கள் மத்தியில் வந்து இன்னும் அவருக்கு செய்ய நிறைய ஆசைகள் இருக்குது. நிறைய சட்டங்கள் வந்து போட்டு அவர் துடிக்கிறதுனால அவரால் வந்து தடை பண்ணுறதுனால செய்ய முடியல. ஆனால் நிறைய செய்வார்னு நாங்களாம் நம்புகிறோம். மக்கள் மத்தியில் நாங்கள் எல்லாமே பொதுமக்களும் வெளியிலையும் சரி எல்லா சுற்று வட்டாரத்துக்கும் நிறைய நம்புகிறோங்க. அதனால் நிறைய செய்வோம், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா எல்லாத்துக்குமே மூங்கில பத்தி தெரிஞ்சிருக்கும். அது சும்மா நம்ம சொல்லணுமே அப்படிங்கறதுக்காகலாம் இல்ல. ஒரு மூங்கில நட்டுட்டா அது 5 வருஷத்துக்கு வெளியில வராது. அதோட ஹிஸ்டரி தெரியும். அது வெளியில வரும்போது, அது மரமா முளைச்சி வெளியில வரும்போது அதோட அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தளபதி அந்த மாதிரி தான். கரூர் விஷயத்துல நீங்க எவ்வளவுதான் தளபதியை குற்றம் சாட்டினாலும், என்ன நீங்க அவரை முடக்கணும்னு நினைச்சாலும், அவர் மூங்கில் மாதிரி அவரோட ஆணி வேற ஆழமா செலுத்தியிருக்காரு மக்கள் மனசுல. அது வந்து கண்டிப்பா 2026ல அது எவ்வளவு பெரிய ஆலமரமா நின்று தமிழக மக்களை காப்பாற்ற போகுதுங்கிறது பார்க்க தான் போறீங்க. இன்னும் வர முடியாத நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. ஆனா வெளியில இருந்து நிறைய பேர் ஆதரவு வந்து பயங்கரமான ஆதரவு இருக்குதுங்க. எங்க இதுல பார்த்துட்டீங்கன்னா 86 ஓட்டு இருக்குதுங்க. எங்க இதுல மட்டும் ஃபுல்லா வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமான ஃபேன் அவங்களா. அதனால ரசிகருக்காக வந்து கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட மாட்டான்னு சொல்றதுல தவறு. கண்டிப்பா மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமான செல்வாக்கு பெற்றிருக்கிற. அப்படி ரெண்டாவது ஓட்டு வந்து ஃபுல்லா எச்சு தான் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.